கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த 24ஆம் தேதி மாதத்தின் 4வது ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்ததாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் இருந்தவாறு ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் தயாபரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உயிர்த்தெழுந்த இரட்சகராம், எங்களுடைய வாழ்விலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் திறந்தோறும் எங்களை புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகின்ற பாடல், தியானிக்க இருக்கின்ற வேத வசனம், ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எங்களுக்கும் எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் அனைவருக்கும் வேறு ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் அருள் தருவீராக. கர்த்தாவே, இந்த கொரோனாவின் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாடுகளிலும் ஆண்டவருடைய ஆளுகை தொடர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். விரைவாய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என் தேவன் தாமே உடைய கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் எங்களை வைத்து கர்த்தாவினை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய ஆளுகை தங்கியிருப்பதாக நீரை மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கிறிஸ்தவ கீர்த்தனை 69வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 69வது பாடல். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே, அருணோதயமொளி பிரகாசம் அசரீரிவோரே சருவேசாம், வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே, வேதா கருணாகராம் மெய்யான பராபராம், ஆதார நிராதராம் அன்பான சகோதராம், தாதாவும் தாய் சகலமும் நீயே, நாதாவுன் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே, படியோர் பவமோசனாம் பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போசனாம் முதன்மாமறைவாசனாம், இடையர் குடிலிடை மேவியலுந்தாய், இமையவர் அடி தொழு மேன்மையின் எந்தாய், வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே, வானோர் தொழும் நாதனே, மறையாகம போதனே, கானாவினதீதனே, கலிலேய வினோதனே, ஞானாகரமே நடுநிலையோவான், நண்பா உனது நன்மையின் மகதேவ, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சீரசே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செல்வது போல பூமியிலேயும் செல்வதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இந்த புதிய வாரத்திலும் கடவுளுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறே 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பது. வாசிக்க குறிப்பிடப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலக இரட்சகராம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நல்ல நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் கிறிஸ்துவின் உபசரணைக்கு அழைப்பு. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு என்று சொல்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பரிசுத்த பவுலடிகளார் அவர் எழுதுகின்ற பொழுது, இந்த கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், ஒருவேளை நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அங்கே பரிசுத்த பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது இதை சொல்கின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கின்ற ஒரு நிச்சயத்தோடு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்தை கூறுகின்றார். அப்படி போன்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நாம் அனுபவிக்கின்ற ஒரு காரியங்களை, விசேஷமாக இந்த நாட்களிலே கொரோனா என்கின்ற இந்த கொடிய அச்சுறுத்தலின் நிமித்தமாக உலகம் அனைத்தும் ஒரு முடக்கப்பட்ட நிலையிலே செயல்பட முடியாத அளவுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாக தொடர்ச்சியாக இது சார்ந்த பொருளாதார பிரச்சனைகள், இன்னுமாக அரசியலிலே பிரச்சனைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்லி அநேக அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி
இன்னும் அவருடைய ஸ்திரத்தன்மையிலே உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அவருடைய உபசரணைக்கு அழைக்கின்றார். கிறிஸ்துவின் உபசரிப்பு அது எப்படிப்பட்டது? நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் இந்த வேத வசனங்களை மையமாக வைத்து நாம் தியானிப்போம். இன்றைக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு சீசர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீசர்களை பார்த்து அழைக்கின்றார். அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக தம்முடைய சீசர்களை அழைத்த ஆண்டவர் அவர்களை அன்போடு அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய உபசரிப்பினாலே அவர்கள் மகிழ்ச்சியுற்றவர்களாக சந்தோஷத்தோடு கிறிஸ்துவின் பின்தொடர் பணியை செய்யும்படியாக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய கர்த்தர் கிறிஸ்துவின் உபசரணையாம் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக நம்மை உபசரித்து இன்றைக்கு நாம் ஒரு பலனுள்ள சாட்சியாக, ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியாக வாழ ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபசரணைக்கு நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவின் உபசரிப்பு அது ஒரு வேதாகமத்திலே விருந்தோம்பலை குறித்து நாம் அதிகமாக பார்க்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். கிழக்கத்திய பாரம்பரியம் உள்ள கிறிஸ்தவ நாடுகளிலே இது ஒரு உபசரணையின் விருந்து, ஒரு மகிழ்ச்சியின் தருணம் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்துவதும் மதிப்பு மிக்கவர்களை கனப்படுத்துவதும் என்று அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது பொருள். ஒருவேளை கிறிஸ்து இயேசு தாம் கொண்டிருந்த தன்னுடைய அன்பை தன்னுடைய சீசர்களோடு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தவும், சீசர்களை மதிப்பு மிக்கவர்களாக, கண்ணியமிக்கவர்களாக ஆண்டவர் கருதி அவர்களை மீண்டும் வருந்தி அழைத்து போஷித்து அவர்களை போஜனம் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை கடந்த வார சிந்தனையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தரிசனத்தின் மூலமாக பலன் கொடுத்தார், அவர்களை ஊக்குவித்தார். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு தம்முடைய போஜனத்தை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை அன்போடு விசாரித்து ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து நாம் 3 குறிப்புகளை நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவது குறிப்பாக நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆபிரகாம் யார் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக காரானூரிலிருந்து ஒரு புற தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கின்றார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னுடைய சந்ததியை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பெருகப்படுவேன், கடற்கரை மன்னத்தினையாக திரளாக நான் விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனிதன் இப்பொழுது 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பகலின் உஷ்ண வேளையிலே தன்னுடைய கூடார வாசலிலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேளை பகலின் உஷ்ண வேளை, மதிய உணவை உண்டுவிட்டு தன்னுடைய கூடாரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த கூடார வாசலிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் காலங்கள் உருண்டோடிவிட்டது, இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் என்று சொல்லி நமக்கு தெரியாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு விரக்தியாக, ஒரு வெறிச்சோடிய ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் காணப்படுகிறதே, குழந்தை இல்லையே, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஒரு விரக்தியோடு அமர்ந்திருந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே அவன் இருக்கின்ற பொழுது ஒரு 3 புருஷர்கள் அவனை தேடி கூடாரத்துக்கு முன்பாக வருகின்றார்கள். அந்நியர்கள், அவர்கள் யார் என்று தெரியாது. அவர்களை இந்த ஆபிரகாம் உபசரிக்கிற விதத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அவர்களை தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து கொண்டு அவர்களை கண்ணியமாய் வரவேற்று கால்களை கழுவி இருதயம் திடப்பட கொஞ்சம் அப்பம் கொடுத்து, நீங்கள் இந்த மரத்தடியிலே நீங்கள் தரித்திருங்கள், நான் ஒரு இளம் கன்றை அடித்து சமைப்பித்து நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களை அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமின் உபசரணை ஏன் இவ்விதமான ஒரு உபசரணை அங்கு? ஒருவேளை கிழக்கத்திய பாரம்பரியங்களிலே விருந்தினர்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர்களாக விருந்தினர்களை கண்டால் அவர்களை அழைத்து அவர்களை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி அவர்கள் நன்கு பசியார திருப்தியாக உண்டு
அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பாரம்பரிய மரபுகளை அங்கே ஆபிரகாம் கடைபிடிக்கிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய இல்லங்களுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துவிட்டால் நாம் தடாபுடாலை என்று சொல்லி நம்முடைய உணவு பதார்த்தங்களை சமைக்கின்றோம் மற்றும் அவர்களை எவ்விதமாக நாம் கௌரவப்படுத்தலாம், கனப்படுத்தலாம், மதிப்பு மிக்கவர்களாக அவர்களை நாம் எவ்விதமாக நாம் அவர்களை அங்கே உற்சாகப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த விருந்து உபசரணையை நாம் அதிகமாக நாம் ஏறெடுக்கின்றோம். அப்படி போன்று இந்த ஆபிரகாம் 3 புருஷர்கள், அவர்கள் அந்நியர்கள், அவர்கள் யார் என்று அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவர்களுக்கு ஒப்பாக இருக்கின்ற இந்த புருஷர்களை அழைத்து அவர்களை தரை மட்டும் குனிந்து அவர்களை வரவேற்று அவர்களை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கண்ணியமாக வரவேற்றும் கால்களை கழுவி இருதயங்களை திடப்படுத்த அப்பம் கொடுத்து அவர்களை உபசரிக்கின்றார். உள்ளத்தாலும் உடலாலும் கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தெய்வ பயமுக்க கிழக்கத்திய பாரம்பரியத்திலே இந்த ஆபிரகாம் செய்கின்ற இந்த காரியம் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. இந்த உபசரணை நிமித்தமாக அவனுடைய விரக்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அந்த 3 பேர் வைக்கின்றார்கள். என்ன முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள்? தொடர்ந்து அந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்துள்ள வசனத்தை நாம் அங்கே காண முடியும். என்ன வசனம்? அங்கே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். திட்டமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு கற்பனையை அவனுக்கு மிகவும் திட்டமாக கொடுத்து, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலத்திலே திரளாக்குவேன் என்று சொல்லி கொடுத்து விட்டார். காலங்கள் உருண்டோடி விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விரக்தியோடு கூடார வாசலிலே இருந்த மனிதனை மீண்டும் இந்த 3 நபர்கள், இந்த 3 புருஷர்கள் சந்தித்து அவனிடத்தில் வந்து விருந்துண்கிறார்கள். விருந்துண்ட பிற்பாடு அவர்கள் சொல்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, இன்னொரு காலத்திலே ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் இடத்துக்கு வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இது சற்று உறுதியாக்கப்பட்டது, மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. கடவுளுடைய வாக்குத்தத்தம் இந்த உபசரணையின் மூலமாக ஆபிரகாமுக்கு உறுதிப்படுகிறது. அது நிமித்தமாக ஆபிரகாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வசனம் 16 நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை அங்கே கூடார வாசலிலிருந்து அந்த பாளையம் வரைக்கும் கடந்து சென்று அவர்களை வழிவிட்டு அனுப்புகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு யாரும் சொல்லி ஆபிரகாம் உபசரிக்கவில்லை. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, நம்ம கண்டிப்பா செய்தான் ஆகணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் சொல்லவில்லை. மாறாக தானாகவே வந்து தெய்வ மனிதர்களை, பரிசுத்தவான்களை உபசரிக்கும் ஒரு குடும்பமாக, கடவுளை பணிந்து கொள்கின்ற ஒரு அனுபவமாக நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆபிரகாமின் உபசரணை அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகின்றது. கடவுள் சொன்ன வாக்குறுதி இப்பொழுது மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டு அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு அங்கே ஒரு கருத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை வட இந்தியாவிலே நாம் பார்க்கின்ற பொழுது மால்தோ என்று சொல்லப்படுகிற ஒரு சந்தாலி என்று சொல்லப்படுகிற 2 வகையான மலை ஜாதி மக்கள் வாழ்கின்றார்கள். ராஜா தொடர்மால் என்று சொல்லி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அந்த பார்டர்களிலே இருக்கின்ற மலைத்தொடர்களிலே இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை ஒரு முறை நாங்கள் சந்திக்கும்படியாக ஒரு அருள்பணி பயணமாக நாங்கள் சென்றோம். அங்கிருக்கின்ற மிஷினரிகளை சந்தித்து அங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறைகளை பார்க்கும்படியாக நாங்கள் 40 நாட்கள் அந்த இடத்திலே நாம் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் எவ்விதமாக வரவேற்கிறார்கள், அவருடைய உபசரணை எப்படி என்று சொல்லி அங்கே கண்டு மெய் சிரித்ததை நாங்கள் மறக்க முடியாது. என்ன செய்தார்கள்? புதிதாக அவருடைய இடத்திற்கு விருந்தினர்கள் யாராவது செல்லுகின்ற பொழுது அவர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். அவருடைய கால்களை கழுவி அவருடைய கால்களிலே கடுகு எண்ணெயை பூசி அங்கு மலை பிரதேசங்களிலே கிடைக்கின்ற மலர்களை ஒன்றாக கோர்த்து மாலையாக்கி அந்த மாலைகளை கழுத்திலே மனம் வீசுகின்ற மாலைகளை, அந்த மலர்களை மாலையாக்கி அந்த மாலைகளை கழுத்திலே போட்டு அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனங்களை ஆடி எங்களை அன்போடு வரவேற்றார்கள். அதன் பிற்பாடு அவர்களுடைய பாரம்பரிய முறைப்படி நல்ல விருந்து உபசரணை செய்தார்கள். இது அவர்களுடைய மரபு. அவ்விதமாக ஒவ்வொரு பாசை பேசுகிறவர்களுக்கும் பிராந்தியங்களிலே வசிக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய மரபின்படி, அவருடைய பாரம்பரியங்களின்படி இந்த உபசரணையை நாம் பார்க்கின்றோம். அதுபோலதான் ஆபிரகாமும் இந்த தேடி வந்த இந்த 3 தெய்வ புருஷர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பணிந்து கொண்டு அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு நல்ல உபசரணை செய்து வழிவிட்டு அனுப்புகின்றான். அது நிமித்தமாக அவனுக்குள் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை இந்த தெய்வ மனிதர்கள் உறுதிப்படுத்தி சென்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உபசரணையிலே நாம் யோசிக்கின்றோம்,
ஒரு மன நிறைவை தருகிறது. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் நன்றாக உபசரித்தோம் என்று சொல்லி ஒரு மன நிறைவு தருகின்றது. அந்த மன நிறைவு நிமித்தமாக உறவு பலப்படுகின்றது. அதே போல இந்த ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவு இன்னும் பலப்படுகின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். முதல் தலைப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் உபசரணையை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபசரணை. இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காலை பொழுதிலே கடற்கரையோரமாக, கலிலேயா கடற்கரையோரமாக வந்து சீசர்களுக்காக ஆவலோடு காத்திருக்கின்ற பொழுது சீசர்கள் எங்கு சென்றார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இருந்தபோதிலும் ஆண்டவர் அவர்களை அதிகாலை நேரத்திலே அந்த புதிய விடியல் ஆண்டவர் இந்த சீடர்களை தேடி வருகின்றார். வந்து அவர்களிடத்திலே கேட்கின்றார். 6ஆம் வசனத்திலே நாம் 5ஆம் வசனத்திலே, யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று சொல்லி இயேசு உபசரணை செய்யும்படியாக இந்த இடத்திலே கடந்து வருகிறார். அப்படி வருகின்ற வேளையிலே சீஷர்களை பார்த்து கேட்கின்றார், புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி. இந்த கேள்வியிலே அதிகமான அர்த்தம் உடைய ஒரு கேள்வி. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், நாம் முழுவதும் பிரயாசப்பட்ட சீடர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் தெரியும். உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்கள், நாம் செல்லுகின்ற பாதை எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதை வாயார அறிக்கையிட வேண்டும். The insufficiency, நம்முடைய குறைவை கடவுளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்திலே விதமாக சூழல்கள் இருக்கிறது என்பதை நம் வாயாலே அறிக்கை செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும், மீன் பிடிக்கல, அவங்க நாம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்காங்க, ஒன்றும் அகப்படலை, அவங்க வெறுமையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த விடிய காலை ஒரு புதிய அனுபவமாக நாம் பார்க்கின்றோம். சீசர்களுக்கு அந்த விடிய காலையானது ஒரு ஏமாற்றத்தின் ஒரு விடியலாக இருந்தது. விடிஞ்சிச்சுன்னா ஒரு புது நாள் பிறக்குது, ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் மீன் பிடித்து கொண்டு வந்து அந்த சூழலிலே வெறுங்கையோடு வந்தார்கள். ஒரு வெறுமையாக, ஒரு ஏமாற்றத்தின் ஒரு விடியலாக அந்த புதிய நாளை அவர்கள் காண்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலே ஆண்டவர் அந்த சீடர்களிடத்திலே புசிப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறார், ஏதாவது உண்டா என்று சொல்லி. இது வெறும் உணவு சார்ந்த கேள்வி அல்ல, புசிப்பதற்காக, தான் புசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை பிள்ளைகளே என்று சொல்லி ஒரு உறவு சார்ந்த கேள்வி. பிள்ளைகளே என்று சொல்லி தம்முடைய தகப்பன் தன் பிள்ளைகளை அழைப்பதை போன்று, கேட்பதை போன்று, பிள்ளைகளே புசிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது உண்டா? ஒரு உறவு பாலம். அந்த உறவை மீண்டும் புதுப்பித்து ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி. மீண்டும் ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றார், வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி. இந்த வலதுபுறம் என்கின்ற வார்த்தையை பேதுருவும் அவருடைய சீசர்களும் சற்று கேள்விப்பட்ட பொழுது உணர்வு தோன்றியிருக்கும். காரணம், இயேசு கிறிஸ்து சீஷர்களை முதலாக அழைக்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லி லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீசர்களை முதலாவது அழைக்கின்ற பொழுது ஒரு புது யுக்தியை கற்றுக் கொடுக்கின்றார், ஆழத்தில் சென்று வலையை போடுங்கள் என்று சொல்லி. இந்த செம்படவர்களுக்கு, இந்த மீனவர்களுக்கு ஆழம் எங்கே இருக்கிறது, மீன்கள் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அந்த கலிலேயா பிராந்தியம் முழுவதும் நன்கு அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லி. அந்த வார்த்தை இப்பொழுது நினைவுபடுத்தப்படுகின்றது. அந்த வார்த்தை இப்பொழுது மீண்டும் கர்த்தராகிய ஆண்டவர் வலதுபுறம் வலையை போடுங்கள் என்று சொல்லி இந்த சீசர்களை ஊக்குவிக்கின்றார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுவதற்கும் வலதுபுறத்தில் போடுவதற்கும் கருத்து என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி. அப்படியானால் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுவதன் அர்த்தம், வேத வசனத்தில் நீங்கள் ஆழமாக ஊன்ற கட்டப்படுங்கள் என்று சொல்கின்ற அந்த கருத்தை மையமாக வைத்து ஆழத்தில் நீங்கள் ஊன்ற கட்டப்படுங்கள், விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே. எனவே தான் இப்பொழுது வலதுபுறம் என்று சொல்கின்றார். ஒரு புதிய யுக்தியை கற்றுக்கிறார், மிஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு இந்தியாவிலே
இல்லை என்றால் உலக நாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அருள் பணியாளர்கள் there are a lot of several strategies they are making to preaching the gospel, proclaiming the gospel to the world and the needy one. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உலகமெங்கும் அருள் பணியாளர்கள் புதிய புதிய யுக்தியை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மெகார்வன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர், அருள் பணியாளர், அவர் டோர் பை டோர், ஒன் டு ஒன் பர்சன் என்று சொல்லி பர்சனல் இவாஞ்சலிசம், ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சுவிசேஷத்தை எவ்விதமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அந்த நுணுக்கத்தை அவர் ஒன் பை ஒன், ஃபேஸ் டு ஃபேஸ், டோர் பை டோர் என்று சொல்லி அந்த கருத்தை சொல்லுகின்றார். அப்படி நாம் செல்லுகின்ற பொழுது அறிவிக்கின்ற ஒருத்தரிடத்திலே அறிவிக்கின்ற அந்த சுவிசேஷம் சாரமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அதை விளக்கி காட்டுகின்றார். அவ்விதமாக கிறிஸ்து இயேசுவும் இந்த சீஷர்களை தன்னுடைய பணியை, அருள் பணியை பின்தொடர் பணியாக செய்வதற்கு அவர்களுக்கு இந்த மிஷன் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறார். வலதுபுறம் போடுங்கள். காரணம், இரட்சகராகிய ஆண்டவர் வலதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து ஒரு பரலோக வாழ்வை அவர்களுக்கு பரிசளிக்கிறதை நாம் காண முடியும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டாக பிரிக்கின்றார். வலதுபுறத்தில் உள்ளவர்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தவான்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் அந்த வலதுபுறம் என்று சொல்கின்ற கருத்து ஆத்தும ஆதாயம் செய்கின்ற ஒரு பணியை அவர்களுக்கு ஊக்குவிக்கின்றதாக இருக்கின்றது. இதன் கருப்பொருளை உணராதபடிக்கு அவர்கள் மீண்டும் எதேச்சையாக வலதுபுறம் வலையை போடுகின்றார்கள். ஆழத்தில் சென்று மீன் பிடித்த பொழுதும் அதே மீன்கள், நிறைவான மீன்கள், அதே போல இப்பொழுது வலதுபுறத்திலும் போடுகிறார்கள். நிறைவான மீன்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த வார்த்தையினாலே உணர்வடைகின்றார்கள். இந்த வார்த்தையிலே உணர்வடைந்து அவர்கள் கடவுள் யார், தங்களிடத்திலே வந்த அந்த கிறிஸ்து இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச குடும்பங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வசந்தத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி நம்மை கனப்படுத்தி இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொல்லுகின்ற பொழுது, அந்த கிறிஸ்துவின் உபசரணையை, அவருடைய ஆசீர்வாதங்களை, வானத்து மன்னாவாகிய இந்த வேத வசனங்களை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் எதிர்பார்க்கிற வண்ணம் நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகின்றார். ஒருவேளை சீசர்களுக்கு அது புரியவில்லை. ஏதாகிலும் புசிப்பதற்கு உண்டா என்று சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். வலதுபுறமாக வலையை போட்டார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். அதன் பிற்பாடு அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு, ஆண்டவரே எங்களை தேடி வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இப்படிப்பட்ட இறை தகவுகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அவர்கள் ஒரு குற்ற உணர்வோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த காரியத்தை நன்மையாக மாற்றுகின்றார். நீதியுள்ள நித்திய கடவுள் போஜனம் கொடுத்து அவர்களை உபசரிக்கின்றார். And feeding the breakfast to the disciples early morning, the beautiful fine morning for Jesus Christ, feeding to disciples. But for disciples it's ஒரு தோல்வியின் ஒரு விடியலாக இருந்தது. ஏமாற்றத்தின் விடியலை ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ளதாக மாற்றுகின்றார். சோர்வு, முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றுமில்லை. ஒரு களைப்பு இருக்கிறது, சரீரம் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டது நிமித்தமாக அவர்களுடைய ஆடையெல்லாம் நனைந்திருந்தது. குளிர்காற்று, வாடை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பசி ஒரு பக்கம், களைப்பு ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே விடியற்காலை, ஏமாற்று விடியற்காலையாக அந்த புதிய விடியல் இருந்தது நிமித்தமாக அவர்கள் கலக்கத்தோடு கடற்கரைக்கு வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் அன்பான ஆண்டவரின் உபசரணை. அது ஒரு வெறும் உணவு சார்ந்த உபசரணை அல்ல, உறவை மையப்படுத்திய ஒரு உபசரணை. தன்னுடைய உறவு, தன்னுடைய சீஷர்களுக்கும் தனக்கும் இடையே இருந்த அந்த உறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னத ஒரு உபசரணையாக நாம் அங்கே பார்க்கின்றோம். God's providence to the needy. சோர்வோடும் பசியோடும் தேவையோடும் இருக்கின்ற உலக மாந்தர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் உபசரணை ஒரு உந்துதலை தருகின்றது, ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. ஒரு புதுபலத்தோடு அவர்கள் மீண்டும் தேவனை அங்கு தரிசிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதர் பேசிக்கொண்டிருந்தார். நான் நிறைய பாவம் செய்கிறேன், பீடி சிகரெட்டு குடிக்கிறேன், மது அருந்துகிறேன், அநேக பொல்லாத காரியங்களை செய்கின்றேன், அநேக பொல்லாப்பு என்னிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இவ்வளவு தவறுகள் தப்பிதங்கள் செய்தாலும் எனக்குள்ள அந்த பாவத்தை குறித்த பாரம் இல்லையே, அந்த பாவத்தை குறித்த உணர்வு என்னிடத்தில் இல்லை. நான் அதிகமாக பாவம் செய்கிறேன், ஆனால் எனக்கு அதை குறித்த ஒரு பிரச்சனை இல்லை, நான் இயல்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் வந்து பேசின அந்த மனிதர் சொன்னார், ஐயா நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அருகாமையிலே இருந்த ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அழைத்து சென்றார். ஒரு நீச்சல் குளம். அந்த தண்ணீர் தொட்டியிலே நீந்த சொன்னார்.
இந்த பாவம் செய்கிற மனிதன் நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ உணர்வு இல்லை, அதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்ன மனிதர் இப்பொழுது அந்த மனிதரை பார்த்து சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அந்த தண்ணீர் தொட்டியிலே போய் நீந்துங்கள் என்று சொன்ன உடனே அவர் தண்ணீரிலே நீந்தினார். இரண்டாவதாக நீந்திவிட்டு மீண்டும் இந்த மனிதர் சொன்னார், அந்த தண்ணீருடைய தொட்டியின் ஆழத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்றார். ஆழம் என்று சொன்னார், ஒரு 8 அடி ஆழம் உள்ள அந்த தொட்டியிலே ஆழத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். இவரும் ஆழத்திலே சென்று நீந்தினார். அதன் பிற்பாடு மேலே வந்தார். ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததா, வித்தியாசம் தெரிந்ததா என்று சொல்லி கேட்டார். ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி இந்த மனிதர் சொன்னார். உடனடியாக இந்த மனிதர் சொன்னார், ஐயா, இந்த தண்ணீர் தொட்டியானது கிட்டத்தட்ட ஒரு 10 டன் வெயிட், ஒரு 10,000 கிலோகிராம் கொண்ட தண்ணீர் நிறையானது இந்த தண்ணீர் தொட்டியிலே ததும்பி இருக்கிறது. அதன் அடியாழத்திலே நீங்கள் செல்கின்ற பொழுது அந்த 10,000 அந்த கிலோகிராம், ஒரு 10 டன் வெயிட் உள்ள அந்த அழுத்தம், அதனுடைய பாரம் உங்களை அழுத்தவில்லை. ஆனால் நீங்கள் இந்த தண்ணி தொட்டிலேருந்து ஒரு பக்கெட் தண்ணியை மோந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க பார்ப்போம் என்று சொல்லி அந்த நபர் சொன்ன பொழுது ஒரு பக்கெட் தண்ணியை தூக்க முடியல அவரால். ரொம்ப அதிக வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருந்துச்சு. தண்ணி தொட்டிலேருந்து வெளியே அந்த பக்கெட்டில் தண்ணியை மோந்து வெளியே எடுக்கின்ற பொழுது அவருக்கு தூக்க முடியல, வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ தான் சொன்னார், நீங்கள் பாவத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற பாவம் அது பாரமாக உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே, ஐயோ நான் தவறு செய்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் கரைத்து போடுகிறேன், அழித்து போடுகிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்தையை நான் கரைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். அது பாரமாக நீங்கள் எண்ணுவீர்கள். பாவத்துக்குள்ளே உழன்று சிக்கிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அந்த பாரம் என்ன என்று தெரியவில்லை. அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே நீங்கள் மூழ்கி இருப்பதனாலே அந்த 10 டன் தண்ணீர் வெயிட்டும் உங்களுக்கு ஒரு பாரமாக தெரியவில்லை. மாறாக அதிலிருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்களால் இயல முடியவில்லை. அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கெட் நிறைய தண்ணினா ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கும். அந்த 30 கிலோவை உங்களால் தூக்க முடியல என்று சொல்லி அந்த மனிதருக்கு புரிய வைத்தார். இன்றைக்கும் உலகத்திலே அந்த தங்களுடைய உலக சிந்தனைகளோடும் உலக பாவங்களோடும் கரைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நான் செய்கிறது தவறு, நான் செய்கிறது பாவம் என்று சொல்லிக்கிற அந்த உணர்வு புலப்படுவதில்லை. மாறாக அந்த நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, அதைத்தான் சீஷர்கள் இருந்தார்கள். தங்களுடைய பணி என்ன, தங்களுடைய வேலை என்ன, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கவில்லை. எப்பொழுதும் போல இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மோடு இருந்தார், வாழ்ந்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை கண்டோம், இப்பொழுது நம்ம வேலைக்கு நம்ம வந்துட்டோம் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய தாகத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த ஏக்கத்தை இந்த சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு தான் அவர்களை அந்த தொழிலே இருந்தது, அந்த தொழிலில் இருந்து, அந்த மீன்பிடி தொழிலிருந்து வெளியே வந்த பொழுது, கரைக்கு வந்த பொழுது கரை சேர்ந்த சீடர்களிடத்திலே சொன்னார், வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அற்புதங்களை ஆண்டவர் கொடுத்து ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்ன பிற்பாடு குற்ற உணர்வோடு இது கிறிஸ்து என்று சொல்லி உணர்ந்து கொண்டு தங்களுடைய இருதயத்தில் இருந்த குற்ற உணர்வை இருந்தபடியால் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவினுடைய உபசரணை நம்மை உயிர்ப்பிக்கின்றது, நம்மை பலப்படுத்துகின்றது, நம்மை தைரியப்படுத்துகின்றது, இன்னும் கர்த்தருக்கென்று வல்லமையுள்ள சாட்சியாக பலப்படுத்துகிறது. அந்த உபசரணை ஒரு உணவு சார்ந்த வெறும் பசியாற்றக்கூடிய உணவாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உறவு பாலத்தை பலப்படுத்துகிறது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவை பலப்படுத்துகின்ற ஒரு உணவாக ஆண்டவர் கொடுத்த உணவு. மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு விசுவாசிகளாக நாம் செய்ய வேண்டிய உபசரணை. முதலாவது நான் சொன்னேன், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமின் உபசரணையை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபசரணை குறித்து, மூன்றாவதாக விசுவாசிகளாக 21ஆம் நூற்றாண்டிலே வசிக்கின்ற விசுவாசிகளாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய உபசரணை என்ன என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் சிலர் அறியாமையில் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்நியர்கள் யார், நமக்கு புறம்பானவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த வார்த்தை என்னும் மன்னாவாகிய வானத்து மன்னாவாகிய வேத வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புறஜாதியாரை அந்நியராக நாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுவே ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த கட்டளையாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய சத்திய சாட்சியை உலகமெங்கும் நீங்கள் சுவிசேஷமாக பிரசங்கியுங்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையினுடைய பொருளை இந்த சீசர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மை பார்த்தும் இந்த கருத்தை சொல்கின்றார்.
விசுவாசிகளாக நாம் செய்ய வேண்டிய உபசரணை. Let us show our hospitality to the needy one in the society, in the nearby one. நம்முடைய அருகாமையிலே இருக்கின்ற தேவையோடு இருக்கின்றவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு கிறிஸ்துவின் மன்னாவை, வாழ்வளிக்கின்ற மன்னாவை அவர்களுக்கு நாம் பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த வேத வசனத்தை நாம் உபசரிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் இந்த வேத வசனத்தின் மன்னாவை அவர்களுக்கு கோஷிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தரின் இடத்திலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று. அவருடைய இயக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக பெற்றுக்கொண்ட நன்மையை இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்வாழ்வை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அதை இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அதை எப்படி எதிர்பார்க்கின்றார்? மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. இந்த சிறியவர்கள் யார்? பசியா இருந்தவர்கள், வஸ்திரம் இருந்தவர்கள், சிறையில் அடைப்பட்டிருந்தவர்கள், காவலில் இருந்தவர்கள், உணவில்லாதிருந்தவர்கள், தாகத்தோடு இருந்தவர்கள் எல்லோரையும் நீங்கள் போஷித்தீர்கள், தாகம் தீர்த்தீர்கள். என்னை நான் காவலில் இருந்தபொழுது என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஆத்தும பாரத்தோடு அங்கலாய்ப்போடு ஆண்டவருடைய உபசரணையை நாம் அங்கு பார்க்கின்றோம். உறவு சார்ந்த உபசரணையை நாம் பார்த்தோம். உணவு சார்ந்த உபசரணை அல்ல, உறவு சார்ந்த ஒரு உபசரணையை நாம் பார்த்தோம். அப்படி நாம் இந்த அந்நியர்களாகிய இந்த சிறியரில் ஒருவருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கு என்று நாம் செய்கின்றோம் என்று சொல்லி வானத்து மன்னாவாகிய தெவிட்டாத இந்த தெளித்தேனாம் இருக்கின்ற கிறிஸ்துவின் வார்த்தையை இந்த உலகத்திற்கு நாம் பரிசீலிக்க வேண்டும். அதைத்தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே அந்த சமாரிய பெண்மணியிடத்திலே சீஷர்கள் எல்லோரும் வந்து கேட்கிறார்கள், என்ன உணவு என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்று சொன்னார். சீசர்கள் ஒருவரையொரு பார்க்கிறார்கள், என்னப்பா யாராவது நீங்க யாரும் போஜனம் கொண்டு வந்திருக்கீங்களா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், 34ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி. என்னை அனுப்பினருடைய சித்தம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை அறிய வேண்டும் என்பதற்காக. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் உபசரணை. நமக்கு உபசரணையாக அவர் தந்த வார்த்தை என்னும் மன்னா நம்ம இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து அகவரில் அகற்றி இந்த மெய்யான தெய்வீக ஒளிக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த மேன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இதை உலகத்திற்கு வழங்க வேண்டும் ஆத்துமாதாயத்தோடு. அதைத்தான் யோபு 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த ஆத்துமாதாயத்தை குறித்து யோபு சொல்லுகின்றார். யோபு 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, வழிப்போக்கனுக்கு என் வாசலை திறந்தேன் என்று சொல்லுகிறார். வழிப்போக்கனுக்கு என் வாசலை திறந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு பக்க வழியாய் செல்லுகின்ற, நேர் வழியாய் செல்லுகின்ற, எத்திசையிலும் செல்லுகின்ற மாந்தர்களுக்கு போராட்டமுள்ள இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அவர்களுக்கு இது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்கும், நிறைய திட்டமிட்டோம், நிறைய பிளான் பண்ணோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு என் கம்பெனியை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நல்ல எதிர்காலத்துக்குரிய கல்வியை கொடுக்க வேண்டும், இன்னொரு 15 வருஷம் கழிச்சு என் குடும்பத்தில் ஒரு நல்ல செல்வ செழிப்பை ஆண்டவர் எனக்கு கட்டிடுவார், என் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லியா பல்வேறு காரியங்களிலே திட்டமிட்டுக் கொண்டிருந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு இக்கட்டு என்று சொல்லி மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை திடப்படுத்துகின்றார். கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவர் தம்முடைய வார்த்தையின் மன்னாவினாலே நம்மை உபசரித்து நம்மை உயிர்ப்பிக்கின்றார். இந்த வசனத்தை இன்றைக்கு உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும். கலங்கி கொண்டிருக்கின்ற, பசியோடு வாழ்கின்ற, பயத்தோடு, மரண பயத்தோடு திகிலே வாழ்கின்ற மக்களுக்கு பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்திதான் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி. நீங்கள் கவலைப்படாதீர்கள், இரட்சகராகிய கிறிஸ்துவின் கரத்துக்குள் ஆளுகை இருக்கிறது என்பதை குறித்து இந்த சத்தியத்தை உலகத்துக்கு நாம் அறிவித்து ஆண்டவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய உபசரணையினுடைய நோக்கம் நம்மை உயிர்ப்பிப்பதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கடவுளின் உபசரணை, கிறிஸ்து இயேசுவினுடைய உபசரணை ஒரு உணவாக மாத்திரமல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொண்டு அந்த உறவு பாலத்திலே தொடர்ந்து ஒரு புது ஜீவனை பெற்றுக் கொள்கின்ற நல்வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த தலைப்பை நாம் மையமாக வைத்து சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்ற போக்கிலே கஷ்டத்தோடும் பாரத்தோடும் திகிலோடும் இருக்கின்ற ஜனங்களுக்காக கருத்தாய் நாம் ஜெபிப்போம். ஊக்கமாக நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர்
இந்த வசனங்களின் மூலமாக நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த உலகத்திற்கு நம்மை திட சாட்சிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பத்தித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பட்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் இந்த நாள் ஆராதனையிலும் தேவனுடைய உபசரணையின் கருத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம். நாளைய தினம் 25ஆம் தேதி நாளைய தினம் வழக்கமாக நம்முடைய கடைசி சனிக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய ஆங்கில ஆராதனை, நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்குமாக ஆங்கில ஆராதனை. எனவே இந்த ஆங்கில ஆராதனை நாளைய தினம் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜூம் கிளவுட் மூலமாகவும் யூடியூப்பில் முதலாவது அவருடைய அருமையான நம்மத்திலே வந்திருக்கிற தேவ ஊழியர் அன்புக்குரிய ரெவரண்ட் வில்லியம் கிருபாகரன் அண்ணன் அவர்கள் ஒரு அருள் செய்தியை வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜூம் கிளவுட் மூலமாக அவர்களுடைய இந்த மீட்டிங் தொடர்ந்து நடைபெறும். அந்த ஆங்கில ஆராதனை நடைபெறும். எனவே தயவாக பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள செய்ய அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் இந்த ஆங்கில ஆராதனையானது நடைபெறும். அருள் செய்தியை அருள் திரு வில்லியம் கிருபாகரன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து ஜூம் கிளவுட் நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கான நிகழ்வுகள் அதில் தொடர்ந்து நடைபெறும். இதை நீங்கள் கருத்தாய் கண்டு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய அந்த யூடியூப் லிங்கானது உங்களுக்கு இன்றைய இரவிலே உங்களுக்கு அனுப்பப்படும். இன்றும் இந்த வார நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். இன்று 24ஆம் தேதி திருமதி அனிதா சுதா பானு, 25ஆம் தேதி திருமதி குளோரி, மாஸ்டர் கென் ஜோனத்தான், 26ஆம் தேதி மாஸ்டர் ஷாலோம் கிபர் சாம், மிஸ்டர் எல்விஸ் மைக்கேல், 28ஆம் தேதி மிஸ் ஸ்மைலின் ராஜு, மிஸ் ஏஞ்சலின் மோசஸ், 29ஆம் தேதி டாக்டர் பீட்டர் நொலஸ்கோ, மிஸ்டர் ஜோசப் டேனியல், மிஸ்ஸஸ் பெர்சியா டேனியல். திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற தம்பதியர் 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் சின்னையா, 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரஞ்சித் மோசஸ், 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜோதி மனோ ரஞ்சித், 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐசக் பாபு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாலமோன் இன்பநாதன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எட்வின் ஆல்ட்ரின். சோகார் திருச்சபையிலே நம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள். 28ஆம் தேதி மிஸ் பெட்சியா ஜார்ஜ்லின். 1ஆம் தேதி அதாவது மே மாதம் 1ஆம் தேதி திரு லெஸ்லி தாஸ், திரு ஆபிரகாம். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தின்றோம். இன்றும் இந்த வார நாட்களையும் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை உடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் இப்படியே செய்கின்ற கர்த்தாவே, இவர்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க சுவாமி. அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு புதிய நன்மையாக, கிருபையாக, இரக்கத்தின் ஆண்டாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நல்ல ஜீவன், சுகம்பலன், ஆரோக்கியத்தை தாரும். இதுபோல இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் சந்தித்து கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சாட்சியோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து சபை பாமாலை 16வது பாடலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 16வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் அல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. ஓமை
தீரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி, எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே, ஆமென். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் உபசரணைக்கு அழைப்பு என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து நாம் இன்றைய நாளின் தியானத்தை நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் நம்மை உபசரிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உபசரணையை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு, மற்றவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கின்ற உலக சூழலிலே கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை, நம்பிக்கையின் வேத வசனத்தை, ஒரு நிறைவான நிலைவாழ்வை தருகின்ற கிறிஸ்துவின் அன்பு வார்த்தையை உலகத்துக்கு நாம் கடனாளிகளாக, அதை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே ஆண்டவரே, அறியாத மக்கள், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்கள், இன்னும் தங்களுடைய தெய்வங்கள் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு மூட பழக்க வழக்க நம்பிக்கைகளிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆபிரகாமின் உபசரணை, ஆண்டவர் அவருடைய வாழ்விலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அது போதுமானதாக இருந்தது. கிறிஸ்து இயேசுவினுடைய உபசரணை அது ஒரு வெறும் உணவு அல்ல, அது நம்முடைய உறவு, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவை புதுப்பிக்கின்றதாக இருக்கின்றது. அந்த உறவு நிமித்தமாக கடவுள் அவருடைய வாழ்வையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். வாழ்வு தரும் உணவாக அவருடைய வார்த்தையாக மாம்சமாக வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, இந்த அன்பை, இந்த கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைவில் கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட இந்த புது வாழ்வு மற்றவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். உணவாக பரிசளிக்க, மற்றவர்களையும் உபசரிக்க வேண்டும். விசுவாசிகளாக உபசரிக்க ஆண்டவர் நமக்கு அறைகூவல் கொடுக்கின்றார். அதை நாம் மனதிலே கொண்டவர்களாக, ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கின்ற சூழல்களிலே நம்பிக்கை இழந்து வாழுகின்ற மக்களுக்கு உங்களுடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். அந்த தேசத்து மக்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், சுவிசேஷம் அந்த தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள். இந்த அழியாத தீபத்தை, இந்த ஒளி விளக்கை, கிறிஸ்து இயேசு என்கிற ஒளி தீபத்தை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தேசங்களிலே ஏற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தேசங்களிலே தெய்வத்தை விட்டு தூரம் சென்ற வாழ்க்கை நிமித்தமாக அநேக பாதிப்புகளை நாம் பார்க்கின்றோம். அந்த மக்களுக்கு ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இங்கிலாந்து தேசத்திற்காக ஜெபிப்போம், ஜெர்மன் தேசத்திற்காக ஜெபிப்போம். அவர்கள் எல்லோரும் நம்முடைய பகுதிக்கு சுவிசேஷத்தை, தீபத்தை, அழியாத தீபத்தை, அணையாத தீபத்தை கொண்டு வந்து ஏற்றினார்கள். அது நிமித்தமாக இன்றைக்கு நாம் இந்த ஒளியை பெற்றுக்கொண்டோம், இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ ஒரு பாரம்பரியமாக, ஏதோ ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. கடவுளை விட்டு தூரம் சென்ற அந்த மக்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்குங்க சுவாமி, அவருடைய பாவங்களை மன்னியுங்க, அவர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்குங்க சுவாமி என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். உலக நாடுகள் இப்படியாக நாள்தோறும் அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கையில்லாத சூழலுக்குள்ளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீர் இறங்கி உடைய ஆளுகையை செய்வீராக, உடைய கரத்தை நீட்டும், உடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய பாரத தேசத்திற்காக ஜெபிப்போம். இந்த ஒமான் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஒமான் தேசத்திலும்
நம்முடைய பகுதிகளிலே குவாரண்டைன் செய்யப்பட்டிருக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற நம்முடைய விசுவாசிகளை நாம் நினைப்போம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக எந்த விதமான பாதிப்புமின்றி அவர்கள் சுகபத்திரமாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக தம்முடைய தூதர்களாலே சூழ பாளையம் இறங்கி அவர்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஆண்டவரத்திலே வேண்டுவோம். நம்முடைய பாரத தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். சொந்த பந்தங்கள் இருக்கின்ற நம்முடைய உறவு மக்கள் இருக்கின்ற நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே விரைவாக இந்த கொடிய கொரோனாவின் அச்சுறுத்தலுக்கு ஒரு முடிவு கட்டப்பட ஆண்டவர் தம்முடைய ஆளுகையை இந்த உலகத்திலே நிலைநாட்ட அவருடைய கரம் நீட்டப்பட ஆண்டவரத்திலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். மனதுருகும் தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மனமிறங்கி சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு கிருபை தருகின்றார். வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே மற்றுமாக ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு தூரம் போனார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை அந்நிய நுகத்தடியிலே அவர்களை கொடுத்தார். மீண்டும் அவர்கள் கடவுளை தேடின பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சகாயத்தை, ஒரு புதிய விடிவை ஏற்படுத்தினார். அதுபோன்று ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கும் எங்களுடைய இந்த பூமிக்கும் உலகம் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் சுவாமி, ஒரு தேசத்தை கர்த்தாவே ஒரு சேமத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவரத்திலே கருத்தாய் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்திட்டோம். கர்த்தரை பக்தியுடன் பாடி ஆராதிக்க தேவன் கொடுத்த இப்படிப்பட்ட சிலாக்கியங்களுக்காக நன்றி செலுத்திட்டோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த சிந்தனைகளை எங்களை மனதிலே நிலைநிறுத்தி நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை உபசரித்து எங்களை உணர்வுபடுத்தி கர்த்தாவே எங்களை உயிர்ப்பித்து இந்த உலகத்திற்கு எங்களை சாட்சியாக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. அந்த உன்னத உணவிலே நினைத்திருந்து நாங்கள் உலகத்திற்கு உடைய சத்தியத்தை பரிசளிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய வேத வசனமாகிய மன்னாவை அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை உபசரணை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. அறியாமல் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே நீர் இறங்கி உதவி செய்வீராக சுவாமி. வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் அறியாத 120,000 மக்களுக்காக நீர் பரிதவித்தீர். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பாவுமை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருபையாய் நீர் இறங்கி ஆண்டவரே, மனதுருகும் தெய்வமே இறங்கி நேர்களுக்கு பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபைக்காக, எங்களுடைய ரூபி திருச்சபைக்காக, சோகார் திருச்சபைக்காக, காலா திருச்சபைக்காக நன்றி செலுத்தினோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக மருத்துவ பணி செய்கின்ற, மருத்துவம் சார்ந்த பணி செய்கின்ற எல்லாருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பாதுகாப்பை தாருங்க சுவாமி. இந்த கொரோனாவுக்கு எதிரான இந்த போரிலே உங்களுடைய பிள்ளைகள் முதன்மையாக நின்று தங்களுடைய அர்ப்பணிப்புள்ள பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் பத்திரமாய் பாதுகாப்பாய் சென்று வர வேண்டிய அனுகூலமான பாதைகளை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, வேலை இல்லாமல் கர்த்தாவே ஊதியம் இல்லாமல் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தியும் விரைவாக ஊதியம் கிடைக்கப்பெற ஆண்டவர் அருள் தருவீராக சுவாமி. எந்த விதமான குறைவுமின்றி சம்பூர்ணமாய் வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தாயகத்தில் இருக்கின்ற குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையுடைய பணிகள், ஊழியங்கள் கர்த்தாவே, ஆண்கள் சங்க ஊழியம், பெண்கள் சங்க ஊழியம், இன்னுமாக பாடகர் குழு ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், ஜபக்குழு ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான பாதையிலே நடந்து ஆண்டவரே உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த ஒரு உதவி செய்யுங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, நாங்கள் விரைவாக எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவரை கண்டு ஆராதிக்க ஆண்டவர் தாமே காலங்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக சுவாமி. எங்களுடைய குற்றங்கள், குறைகளை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே எங்களை சுத்திகரித்து தொடர்ந்து உங்களுடைய நித்திய ஜீவ பாதையிலே நடத்துவீராக. நாளை தினத்திலும் நடைபெறுகின்ற கர்த்தாவே எங்களுடைய வாலிபர் கூட்டத்துக்காக, எங்களுடைய வாலிபர் ஆங்கில ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த ஆராதனையிலும் தேவ செய்தியை கொடுக்கின்ற உடைய தாசரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து நடைபெறுகின்ற ஜூம் கிளவுட் மீட்டிங்கை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட நெருக்கமான காலத்திலும் நாங்கள் இந்த மீடியாக்கள் மூலமாக ஒருவரை சந்திப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்தினோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நிறைய மகிமைப்படுவீராக. குற்றங்கள், குறைகளை மன்னித்து நிறைவான நன்மைகளை தாரும் சுவாமி. தொடர்ந்து உடைய அன்பின் கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, குவாரண்டைன் செய்யப்பட்ட பகுதியிலே வசிக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் பாதுகாப்பாக இருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கப்பெற, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார பொருட்கள் எல்லாம் சரியானபடி தங்குதடையின்றி கிடைக்கப்பெற நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உடைய அன்பின் கரம் பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விரைவாக இந்த ஒமான் தேசத்தை விட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா இந்த கொடிய கொள்ளை நோய் அகற்றப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எல்லோரும் சுபிட்சமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும் சுவாமி. கர்த்தாவே, பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகின்ற கர்த்தாவே பிரச்சனைகள் எல்லாவற்றும் மாறி, எல்லாம் சீர்குலைவு எல்லாம் மாறி சுவாமி சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் நாங்கள் கடவுளை ஆராதிக்க ஆண்டவரை அனுகூலம் செய்வீராக.
எங்களை உடைய பொற்கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் கூற்றவும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் நன்றி. God bless you.